வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் மீண்டும் உங்கள் உணர்வுக்குள் ஒரு கிளர்ச்சியை தூண்டும் பதிவாக தான் அழகு தமிழ் கவிதை கழகம் பதிவு செய்ய போகின்றது. என் உறவுகளே, பிறரை நம் வாழ்க்கையில் உதாரணங்களாக எடுத்துக்கொள்வதை விட நமக்குள் நாம் இருக்கும் நிதானங்களை கையில் எடுத்து அதன் வழியே என்னென்ன நிகழ்வுகள் நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றவைகள் என்று தேர்ந்தெடுத்து இதன் வழியாக நாம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதனை ஆலோசனை செய்து அதை நோக்கி நம் பயணத்தை தொகுத்து வகுத்து அதன் மீது பயணத்தை வழிநடத்தும் நிலைமையை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகாக மாறும். என் உறவுகளே, நொடி பொழுதில் நிமிடங்கள் கடந்துவிடும். அது நேரங்களாக மாறிவிடும். அது நேரங்களாக மாறி ஒரு தினங்களாக மாறிவிடும். தினங்கள் ஏழாக மாறிவிடும். மேலாய் இருந்தது ஒவ்வொரு நாளாக கூடி மாதம் 30 ஆகிவிடும். மாதம் 30 ஒவ்வொன்றாக கடந்து மாதம் 12 முடிந்துவிடும். வருடங்கள் என்று ஒன்று ஆகிவிடும். என் உறவுகளே, நிமிடங்கள் யாருக்காகவும் இங்கு காத்திருப்பதில்லை. பொழுதுகள் விடிவதும் இருள்வதும் யாராலையும் தடை செய்ய முடியாதவை. என் உறவுகளே, இதற்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், காலங்களை எப்படி நாம் வகுத்து அதன் மீது நம் பயணத்தை தொகுத்து வாழ்க்கையில் கொண்ட இலக்குகளில் வெற்றிகளை காண வேண்டும் என்பதில் நீங்கள் உங்கள் நிதானங்களோடு அதை வழிநடத்தும் பக்குவத்தை தான் உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். என் உறவுகளே, வாழ்வியல் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு புது புது பாடங்களை நமக்கு கற்பித்து கொண்டுதான் இருக்கும். இதில் இருந்து நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தான் அதிலிருந்து பிரித்து ஆராய்ந்து நம் வாழ்வியலுக்கு எது உகந்தது என நமக்குள் மனதுக்குள் பூட்டி வைத்து அதற்கு சரியான வழியை காட்டி வைத்து அதன் மீது நம் பயணத்தை தொகுத்து வைத்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மனப்பக்குவ நெறிகள் தான் நமக்குள் வளர வேண்டும். என் உறவுகளே, நாம் நம்மால் முடியும் என்று முதலில் நமக்குள் நினைத்து விட்டால் போதும். அனைத்தும் வரும் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். உங்களுக்காகவே ஒரு பாதை புதிதாக வழிவிடும். இடையூறுகள் எதுவாக இருந்தாலும் தானாகவே அது இடையூறுகளை கண்டு சென்றுவிடும். என் உறவுகளே, வாழ்விகதனில் எப்பொழுதும் நிதானம் என்றொன்றை உங்கள் கையில் எடுத்து அதில் ஆலோசனை செய்து அழகூற வாழ்வியலை கையாள நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு அழகாகும். அதன் மூலம் நீங்கள் அழகாக